தற்போதைய உடனுக்குடன் நேரலை கொடைக்கானலில் கடும் பனிமூட்டம் மற்றும் சாரல் மழையால் சுற்றுலா பயணிகள் சிரமமடைந்து வரக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். தொடர் விடுமுறை நாளை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடும் பனிமூட்டம் காரணமாக சுற்றுலா பயணிகள் சிரமமடைந்து வருகிறார்கள். சுற்றுலா தலங்களில் எங்கு பார்த்தாலும் பனிமூட்டமாக காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்து வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் தரவுகளுடன் நிகழ்கிறார் திண்டுக்கல்லில் இருந்து வந்த செய்தியாளர் முருகன். வணக்கம் முருகன். தொடர் விடுமுறை நாளை ஒட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் கடும் பனிமூட்டமாக இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்து வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தரவுகள் முருகன். வணக்கம் சூர்யா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக கடும் பனி நிலை வந்த நிலையில் திடீரென்று கொடைக்கானலில் காலநிலை மாறி நேற்று காலை முதலே தற்போது வரைக்கும் கடும் பனிமூட்டம் சாலை முழுவதும் காணப்பட்டு வருகிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை காண முடியாமல் அவதி அடையும் சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. அதே போல் உள்ளூர் பொதுமக்கள் தங்கள் தேவைகளுக்கு வெளியேற முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் நிலைமையும் தற்போது ஏற்பட்டு வருகிறது. கொடைக்கானலில் தொடர்ந்து 2வது நாளாக வில்பட்டி, பல்லங்கி, அட்டுவம்பட்டி, நாயுடுபுரம், சீனிவாசபுரம் ஆகிய பகுதிகளில் கடும் மேகமூட்டம் நிலவுவதால் சுற்றுலா வந்த பயணிகளும் உள்ளூர்வாசிகளும் வாகனம் ஓட்டும் போது முகப்பு விளக்கை எரிய விட்டு செல்கிறார்கள். மேலும் சுற்றுலா தலங்களில் எங்கு பார்த்தாலும் கடும் பனிமூட்டம் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலின் இயற்கை அழகை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கிறார்கள். இதனால் கொடைக்கானலில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் தற்போது வார சந்தை நடைபெறும் பகுதியில் தொடர் மழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக வியாபாரிகளும் பொதுமக்களும் சிரமமடைந்து வருகிறார்கள். சூர்யா, கொடைக்கானலில் நிலவும் பனிமூட்டம் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி முருகன்.